பீஷ்மரின் 5வது தவறு. துரியோதனன் அரக்கு மாளிகையை எரிக்கச் சொன்னது பீஷ்மருக்கோ தெரியாது. அவர் பாண்டவர்களோ இறந்துவிட்டனர் என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது விதுரர் சொல்லித்தான் இவர்கள் சூழ்ச்சி செய்து அரக்கு மாளிகை தீப்பற்றியது என்று அறிவார். அப்படி இருக்கும் பொழுது இவர் அரசரிடம் சொல்லி துரியோதனனை கண்டிக்கச் சொல்லியோ தண்டனை வாங்கித்தரவோ நினைக்கும் பொழுது விதுரரோ தடுத்து விடுவார். ஆனால் இவரே துரியோதனனின் செயல்களை நேரடியாக கடிந்திருக்கலாம், சகுனியையும் எச்சரித்திருக்கலாம். அதையும் தவறவிட்டார். அல்லது அரசரிடமாவது, அதாவது திருதராஷ்டிரரிடம் இதனையெல்லாம் எடுத்துச் சொல்லி அதனுடைய விளைவுகளை பற்றி கூறி எச்சரித்தாவது இருக்கலாம். ஆனால் அரியணையில் உள்ளவர்களை தன்னுடைய தந்தையாகவே காண்பேன் என்ற சபதத்தை காக்க அப்பொழுதும் அமைதியாகவே இருந்துவிட்டார். அரசர் அதர்மத்திற்கு துணை போகும் சூழ்நிலை